இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப வேகமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சூழல்ல ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வியாபாரமாவும், மக்கள பிரிக்கிற ஒரு கருவியாவும் மாறிடுச்சோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். அப்போ வாங்க, இந்த எல்லா குழப்பங்களுக்கும் நடுவுல காலத்தால அழியாத சித்தர்களோட மெய்ஞானம் நமக்கு எப்படி வழிகாட்ட போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக அருளாளர்கள் 1000 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நூலை மையமா வச்சு நம்மளோட இந்த ஆழமான பயணத்தை இப்போ தொடங்கலாம். சரி, நம்மளோட இந்த தேடல் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல நாம ஏன் ஒரு நவீன ஆன்மீக நெருக்கடியில் இருக்கோம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அருளாளர்கள் 1000ங்கிற அந்த புதையலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரச்சனைகளோட ஆணிவேர் என்னன்னு சித்தர்களோட பார்வையில புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் கருணை வழியில எப்படி நடக்கிறதுனோ, நமக்குள்ளிலே இருக்கிற ஆலயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனும் பார்க்க போறோம். கடைசியா உங்க ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட வழிகாட்டிய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் யோகா பண்றோம், தியானம் பண்றோம், இன்னும் பல ஆன்மீக பயிற்சிகள்ல ஈடுபடுறோம். ஆனா எல்லாத்தையும் மீறி மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு குறையிற மாதிரி ஒரு முழுமை இல்லாத ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த உணர்வு எங்கிருந்து வருது? வாங்க அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, யோசிச்சு பாருங்க. அமைதியையும் ஒற்றுமையையும் தர வேண்டிய ஆன்மீகம் இன்னைக்கு எப்படி ஒரு வியாபாரமாவும் மக்களை பிரிக்கிற ஒரு விஷயமாவும் மாறிப்போச்சு. இந்த கேள்விக்கு விடை தேடுறது தான் நம்மளோட மொதப்படி. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஆன்மீகம் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ஆயிடுச்சு. யோகாவையும் தியானத்தையும் ஆன்லைன்ல விற்கிறாங்க. தன்னைத்தானே குருன்னு சொல்லிக்கிற போலி சாமியாருங்க பெருகிட்டாங்க. அதுக்கு மேல சாதி மத வெறுப்ப வச்சு மக்களை பிரிக்கிறாங்க. அர்த்தமே இல்லாத சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையை மறக்கடிக்கிறாங்க. இதுதான் நம்மள சுத்தி நடக்கிற நிஜம். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நெருக்கடியான சூழ்நிலையில தான் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா, ஒரு கலங்கர விளக்கமா வந்திருக்கு இந்த அருளாளர்கள் 1000 அப்படிங்கிற நூல். இது ஒரு சாதாரண புத்தகம் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு புத்தக வடிவில் வந்த ஆன்மீக புரட்சி. இந்த நூலை உருவாக்குறதுக்காக அதோட ஆசிரியர் திரு கோ திருமுருகன் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில 10 வருஷத்தை செலவழிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 10 வருஷ உழைப்பு. இது வெறும் எழுத்து வேலை கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய தவம். அந்த அர்ப்பணிப்பு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. 1-2 பேர் இல்ல, 1000 சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகளோட வாழ்க்கை வரலாற்றை இந்த ஒரே புத்தகத்துல தொகுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெட்டகம். இந்த நூலோட வெளியீட்டு விழாவுல சொன்னது மாதிரி, இது மனித குலத்திற்கே கிடைச்ச ஒரு புதையல், ஒரு ஆன்மீக புரட்சிக்கான விதை. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. சரி, நம்ம வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன? வாங்க இத பத்தி சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இங்க பாருங்க, ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. ஒரு பக்கம் போலி ஆன்மீகம் சாதி மதத்தை வச்சு மக்களை பிரிக்குது, வெளியே இருக்கிற சிலைகள்ல கடவுளை தேட சொல்லுது, மூட நம்பிக்கைகளை வளர்க்குது. ஆனா உண்மையான சித்தர் நெறி என்ன சொல்லுது? எல்லா உயிரும் ஒண்ணுதான், கடவுள் வெளியே எங்கேயும் இல்ல, உனக்குள்ளதான் இருக்காரு, உன்னை நீயே உணர்றதுதான் உண்மையான தேடல்னு சொல்லுது. மகாஞானியான அகத்தியர் அப்பவே எவ்வளோ தெளிவா சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த வேதங்கள், புராணங்கள், மதங்கள், போலி அதிகாசங்கள் எல்லாமே மக்களை பிரிச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவைதான்னு கடுமையா சாடியிருக்கார். அந்த எச்சரிக்கை இன்னைக்கும் எவ்வளோ பொருத்தமா இருக்கு. சரி, பிரச்சனைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கான தீர்வு என்ன? அந்த தீர்வு ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தையில தொடங்குது. அதுதான் அறம். அறம்னா என்ன? அது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம். தர்மத்தோட வாழ்றது, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு சேவை செய்யறது, எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு காட்டுறது, கருணையா இருக்கிறது, இதுதாங்க உண்மையான ஆன்மீகம். இது வெறும் பேச்சோட நின்னுடல. இந்த ஜீவாமிர்தம் அறக்கட்டளையோட தன்னலமற்ற சேவையை பாருங்க. பசியில வாடுறவங்களுக்கு அன்னதானம் செய்யறது, ஆதரவில்லாத குழந்தைங்களுக்கு கல்விக்கு உதவுறது, பேரிடர் காலத்துல உதவி செய்யறதுன்னு இவங்களோட ஒவ்வொரு செயலும் அறம்னா என்னங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வெளியே உலகத்துக்கு சேவை செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும், சித்தர்கள் நம்மள உள்நோக்கி பார்க்க சொல்றாங்க. ஏன்னா உண்மையான கோயில் வெளியே எங்கேயும் இல்ல, அது நம்ம உடம்புதான். திருமூலர் எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. நடமாடும் கோயில் நம்பர்க்கு 1 ஈயில், படமாடா கோயில் பகவர்க்கது ஆமேன்னு. அதாவது கல்லாலான கோயிலுக்கு செய்யறதை விட உயிருள்ள நடமாடுற மனுஷங்களுக்கு செய்யற சேவைதான் உயர்ந்தது. ஏன்னா கடவுள் உங்களுக்குள்ளதான் இருக்கார். அப்போ இந்த சித்தர் நெறியில பயணிக்க நாம என்ன செய்யணும்? முதல்ல நமக்குள்ள இருக்கிற ஆணவம், கோவம், பொறாம மாதிரியான 6 எதிரிகளை ஜெயிக்கணும். நமக்குள்ள இருக்கிற சிவம் சக்தி ஆற்றலை உணரணும். எல்லா உயிரும் சமங்கிறத முழுசா ஏத்துக்கணும். கடைசியா இந்த சாதி மத பிரிவினைகளை எல்லாம் முற்றிலுமா தூக்கி எறியணும். அதனால ஆன்மீகம்னா வெளியே எங்கேயோ இருக்கிற கடவுளை தேடி போறது இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக தன்மைய, அந்த கடவுள் தன்மைய நாமளே உணர்றது தான். அந்த உணர்தல் தான் உண்மையான விடுதலை. சரி,
இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள். ஆனா இந்த ஆன்மீக பயணம் எப்படி உங்க ஒவ்வொருத்தருக்குமான ஒரு தனிப்பட்ட பயணமா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அருளாளர்கள் 1000 நூலோட ஒரு மிக அற்புதமான அம்சம் என்னன்னா, நம்மளோட 27 ஜென்ம நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தரை வழிகாட்டியா குறிப்பிட்டிருக்காங்க. இது நமக்கு சித்தர்களோட ஒரு நேரடியான தனிப்பட்ட தொடர்பு ஏற்படுத்துது. ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சா போதும், இந்த புத்தகத்தை வச்சு உங்களுக்கான சித்தர் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவர்தான் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வழிகாட்டியா, ஒரு பாதுகாவலரா இருப்பார். இந்த இணைப்பு மூலமா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தார்மீக வழிகாட்டுதல் கிடைக்கும். தேவையில்லாத எதிர்மறை கர்ம வினைகள்ல இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அமைதியான தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான பாதை தெரியும். இது ஒரு மிகப்பெரிய வரம் இல்லையா? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உங்க உடம்பே ஒரு உண்மையான கோயில்னா, அப்போ அந்த கோயிலுக்குள்ள கண்டுபிடிக்கப்படாம காத்திருக்கிற அந்த தெய்வம் யாரு? இந்த உள்நோக்கிய பயணத்தை இன்றைக்கே தொடங்க நீங்க தயாரா? சித்தர்களோட ஞானம் நமக்கு வழிகாட்டட்டும்.